ஜான் ஸ்கியூடர், சோஃபியா ஸ்கியூடர் என்று கணவன் மனைவி இருவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். அந்த குடும்பத்தை நம்ம பார்த்தோம்னா அந்த குடும்பமே ஒரு மிஷனரி குடும்பம். அந்த குடும்பத்துல 8 பிள்ளைகள், அதாவது 8 ஆண் பிள்ளைகளும் 2 பெண் பிள்ளைகளும் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, எதற்காக இந்த நாடகம், வாங்க பார்க்கலாம். காட்சி 1. ஜான், ஜான். சோஃபியா. குட் மார்னிங் ஜான். என்ன பண்றீங்க? பைபிள் படிச்சிட்டு இருக்கேம்மா. காஃபி கொண்டு வந்திருக்கியா? ஆமாப்பா. ஒரு நிமிஷம் அதை எப்படி கொடுமா? உன்ட்ட நான் ஒரு சொல்லுமா. சொல்லுங்க ஜான். எனக்கு ரொம்ப பாரமா இருக்குமா ஒரு விஷயத்துக்கு நினைச்சு. என்னது அது? அது என்னன்னா, நம்ம பிள்ளைங்கள எல்லா பிள்ளைங்களுமே மிஷினரியா மாறிட்டாங்க. எல்லா பிள்ளைங்களும் கர்த்தருக்காக எது ஒன்று செய்யணும்னு சொல்லி எழுந்துட்டாங்க. ஆனால் நம்ம ஐடா மட்டும் சர்ச்சுக்கும் வர்றதில்ல, யூத் மீட்டிங்கும் போகிறதில்ல, எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காளேம்மா. எனக்கு ஐடாவை நினச்சா ரொம்ப மனவேதனையாக இருக்குமா. எனக்கு என்ன செய்யறதுன்னு அவளை நினச்சி ரொம்ப பாரமாக இருக்குமா. ஜான், நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க ஜான். நம்ம ப்ரே பண்ணிட்டுருக்கோம் ஐடாக்காக. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு தெரியும், அவள் ஒரு மெடிக்கல் மிஷினரியாக இந்திய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அவள் கொண்டு வருவா கண்டிப்பாக. அதனால் நம்ம டெய்லியும் ஃபேமிலி ப்ரேயரில் பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க ஜான். சரிம்மா. ஓகே. ஜானுக்கும் சோஃபியாக்கும் ஒரு பாரம், தன்னுடைய மகள் ஐடா ஸ்கியூடர் எப்படியாவது மெடிக்கல் மிஷனரியா மாறணும்னு. ஆனா ஐடா ஸ்கியூடர் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்ப்போமா? காட்சி 2. ஐடா ஸ்கியூடர் மற்றும் அவரது நண்பர். நான் வச்ச பொருள் எங்க காணோம்? மாம், மாம். வாட் ஐடா? மாம், அங்க வச்ச பொருள் காணுமே, எங்க அது? அங்கேயே பாருமா, அங்கதாம்மா இருக்கும். இங்க காணோம். I don't know where I kept. Hey Ida. Hey, hi. And what's up, bro? What's up? நீதா சொல்லணும். காலைல சர்ச் போயிட்டு யூத் மீட்டிங், பைபிள் ஸ்டடி. Oh, I'm so exhausted. Okay, shall we go out? போலாமே. எங்க போலாம்னு சொல்லு. நீ சொல்லு எங்க போலான்னு. பார்க். No. Yeah? No, I don't want to come to park. சரி, வேற எங்க போலாம்? ரெஸ்டாரண்ட் போலாமா? Yes, நம்ம ரெஸ்டாரண்ட் போலாம் because I'm very hungry. Shall we leave? Yeah, போலாம் வா. ஜானுக்கும் சோஃபியாக்கும் ஒரு பாரம், ஐடா ஸ்கியூடர் ஒரு மெடிக்கல் மிஷனரியா மாறணும்னு. ஆனா ஐடா ஸ்கியூடருக்கு அதுல சற்றும் விருப்பம் இல்லை. உலக பிரகாரமா தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி உலக பிரகாரமா வாழ்ந்து கொண்டிருந்த அவங்க வாழ்க்கையில நடக்குது பாருங்க ஒரு பெரிய பூகம்பம். காட்சி 3. ஜான் ஸ்கியூடர், சோஃபியா ஸ்கியூடர், ஐடா ஸ்கியூடர் அவங்க வாழ்க்கையில நடந்த ஒரு திருப்புமுனை சம்பவமாக இந்த காட்சி 3ஐ உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம். என்னன்னு தெரியலையே, ஒரு மாதிரி இருக்கு, செஸ்ட் பெயினா இருக்கு. ஜீசஸ் ஹீல் மீ லார்ட். ஜான், ஜான், என்னன்னு தெரியல ஏசப்பா.
Jesus, help me. John. John. சோஃபியா 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 John. என்னம்மா சோஃபியா? John, ரொம்ப முடியல John. ஒரு நிமிஷம் இருமா, பல்ஸ் செக் பண்றேன். ஒரு நிமிஷம் இருமா. உடம்பு அப்நார்மலா இருக்கு John. சோஃபியா. John. ஐடா. ஐடா. மாம். முடியல ஐடா. மாம் மாம் ஐடா. மாம் ஐடா. மாம் மாம் what happened dad அம்மா என்னாச்சு dad முடியல சரியில்லை ஐடா. John. மாம் ஐடா. மாம் மாம் சொல்லுங்க மாம் பேசுறது நீ ஒரு மெடிக்கல் மிஷனரியா, நீ ஒரு ரிவைவல கொண்டு வரணும் ஐடா. அதுதான் மாம் we'll go to hospital மாம் மாம் ஐடா. மாம் John daddy மாம் சோஃபியா. 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 Jesus oh Jesus Jesus சோஃபியா. I want my mom back எழுதுருமா சோஃபியா. எங்க மம்மி கிட்ட நான் பேசணும், ஒரு வாட்டி பேசணும், ஒரே ஒரு வாட்டி மம்மி கிட்ட பேசணும் ப்ளீஸ் சோஃபியா. சந்தோஷமா போயிட்டு இருந்த ஐடா ஸ்கூடர் வாழ்க்கையில தான் ரொம்பவே நேசிச்ச தன்னோட அம்மா சோஃபியா ஸ்கூடரை இழந்துட்டாங்க. இதுக்கப்புறமா என்ன பண்ண போறதுன்னு தெரியாத ஒரு நிலைமை. நான் ரொம்ப நேசிச்ச எங்க அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்களே, இதுக்கப்புறமா என் வாழ்க்கை எப்படி எனக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு கூட அநேக கேள்விகளோடு கூட அவங்க எழுங்குறாங்க. ஆனா வாழ்க்கை இதோட இல்லைங்க, இதை விட ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அவங்களை காத்து கொண்டிருந்தது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். காட்சி 4. ஐடா ஸ்குவிடர், ஜான் ஸ்குவிடர் அவங்களோட மெடிக்கல் டிஸ்பென்சரியில் நடந்த ஒரு அதிர்ச்சிக்குரிய சம்பவம் அவர்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டது. அம்மாவை இழந்த சோகத்தில் அம்மாவை நினைச்சு ஏங்கி ஏங்கி ஐடா ஸ்குவிடர் இதுக்கப்புறமா ஏசப்பா என்னோட வாழ்க்கையில என்ன தீர்மானத்தை வச்சிருக்காரு, நான் ரொம்ப நேசிச்ச எங்க அம்மாவையே என்ன எடுத்துட்டாரு, எனக்கு எப்படி திருமணம் ஆகுமா, நான் என்ன செய்ய போறேன், அநேக கேள்விகளோடு குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மா யாரா இருக்கீங்களாம்மா? சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், என்னாச்சு? What happened? மா என் பொண்ணு பிரசவாலியால துடிறாம்மா, அவளை எப்படியாச்சும் நீங்க காப்பாத்துங்கம்மா. சார் 1 minute சார். சார் 1 minute. Dad ஐயா Dad what happened மா? Dad I think she is going to deliver baby Dad. அவங்களுக்கு மெடிக்கல் தேவை. Dad please ஓகே போலாம். மா கை எடுங்க. மா உங்க கால ஆச்சு விழுறேன், என் பொண்ணை எப்படியாச்சும் நீங்க காப்பாத்துங்கம்மா. சார் பட் நான் டாக்டர் இல்ல சார். சார் எங்க டாடி தான் டாக்டர். சார் அப்புறமா பேசிக்கலாம் ப்ளீஸ். அவங்களை இப்படி கூட்டிட்டு வாங்க சார். சார் ப்ளீஸ் டாட் அவங்களை கூட்டிட்டு போங்க டாட். ஐயா கை எடுங்க ஐயா. ஐயா எங்க மதத்துல இந்த ஆம்பளைங்க எல்லாம் பிரசவம் பார்க்க கூடாது ஐயா, பெண்கள் தான் ஐயா பிரசவம் வைக்கணும். அம்மா உங்க காலாச்சு விழுறம்மா. சார் அவங்க சாகர மாதிரி இருக்காங்க சார். சார் அவங்களை காப்பாத்திரலாம் சார். எங்க டாட் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சார். சார் ப்ளீஸ் சார் இப்ப அதெல்லாம் பார்க்காதீங்க சார் ப்ளீஸ். அம்மா உங்க காலாச்சு விழுற, என் பொண்ணை எப்படாச்சும் நீங்க காப்பாத்துங்கம்மா. டாக்டர் இல்ல சார். சார் ப்ளீஸ் சார். சார் எங்க டாடி பாத்துக்குவாரு சார். மா விடுங்கம்மா, என் பொண்ணுலாம் வர மாட்டாங்க. மாமா நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயா அவங்க ரொம்ப வழியில இருக்காங்க ஐயா, விடுங்க ஐயா அவங்கள என்கிட்ட. மாமா ரேஸ்மா வீட்டுக்கு போலாம். இல்லப்பா அவங்க கிட்டயே பிரசவம் பார்த்துக்கலாம்ப்பா, வலி தாங்க முடியலப்பா. இல்லம்மா நம்ம நாட்டு மருந்து பார்த்துக்கலாம், வாமா போலாம்.
மா யாராவது இருக்கீங்களாம்மா? யாராவது இருக்கீங்களா? சார் சார் என்னாச்சு? மா என்னோட பொஞ்சாதிக்கு பிரசவமா சார் ஷீ இஸ் கோயிங் டு டெலிவர். எஸ் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம். டாட் ஐ திங்க் ஷீ இஸ் கோயிங் டு டெலிவர் பேபி டாட். Okay. கூட்டிட்டு போங்க டாட். வாங்க போலாம். கையேடல நீ யார்ல என் பொஞ்சாதி மேல கை வைக்கிறதுக்கு? சார் 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 ப்ளீஸ் சார் அப்புறமா பேசிக்கலாம் சார். சார் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சார் அவங்க டெலிவரி பார்க்கணும் சார் ப்ளீஸ். இல்லம்மா எங்க மதத்துல ஒத்துக்க மாட்டாங்கம்மா. ஒரு ஆம்பளை என்னோட பொஞ்சாதிக்கு பிரசவம் பார்த்து எனக்கு குழந்தை போகணும், எனக்கு குழந்தையே வேணாம்மா. எனக்கு நாங்க போறோம்மா. எங்களுக்கு ஐயா விடுங்க. அவங்க வலி துடிக்கிறாங்க. ஐயா விடுங்க அவங்க கிட்ட. முடியலங்க என்னால. சார் ப்ளீஸ் சார் சார் அப்புறமா இல்லம்மா. பேசிக்கலாம் சார். சார் ப்ளீஸ் சார். இல்லம்மா வேணாம்மா, எங்களுக்கு வேணாம்மா. நாங்க வேற எங்கன்னா பாத்துக்கிறோம்மா. மா வாமா போலாம் நம்ம. என்ன ஒரு பேரதிர்ச்சியான ஒரு சம்பவம். இந்த ஒரு நிலையில தான் ஐடா தன்னோட ஊழிய அழைப்பை உணர்வதற்காக தேவன் ஏற்படுத்தின ஒரு தருணமாக தான் நம்ம இந்த நாடகத்தில் இதை பார்க்க முடியும். ஆனா விதி அதோட விடலங்க. இன்னொரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. காட்சி 5. எல சொல்லுல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமால? என்னல? எல நம்ம கிராமத்தில் ஒரு நாள்லயே 2 பிரசவ ஸ்திரீங்க செத்துட்டாங்களே. 2 சாவா? ஆமால. எப்படி? பின்ன புலத்தாச்சிங்களுக்கெல்லாம் ஆம்பளைங்களை பிரசவம் பார்க்க விட்டுருவாங்களா? ஆமால. நம்மளுக்கு நம்ம கௌரவம் தானே முக்கியம். ஆமா ஐடா என்னமாச்சு? டாட் உங்களுக்கு ஒரு தெரியுமா? என்னம்மா ஏமா அழுகுற? நேத்து நம்ம கிட்ட 2 பேரு பிரசவ வலியோட வந்தாங்கல்ல. ஆமாமா என்னமாச்சு? 2 பேருமே செத்துட்டாங்க டாடி. என்னமா சொல்ற? எழுதி போயிட்டாங்களா? 2 பேருமே செத்துட்டாங்க டாடி. எப்படிப்பட்ட இடத்துல டாடி நம்மளாம் இருக்கோம்? ஏன் டாடி இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க? பிரசவ வலியில துடிக்கிறோம். அந்த குழந்தை ஐயோ மம்மி கஷ்டப்பட்டு செத்த மாதிரி தானே டாடி அவங்க 2 பேரும் செத்துருப்பாங்க. மம்மி ஜீசஸ் இதெல்லாம் யாரு டாடி மாத்த போறா? ஐடா அழாதம்மா. இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவுமா இருக்கு. இருமா ஒரு நிமிஷம். Jesus, I want my mommy back. அம்மா அம்மா அம்மா. மா உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அம்மா இறந்து போகும்போது உங்ககிட்ட ஒரு விஷயத்தை குறித்து சொன்னாங்க. அது என்ன ஞாபகம் இருக்காமா? உங்ககிட்ட நீ வந்து மிஷனரியா எழும்பணும், இந்த இந்தியாவில் அநேக ஜனங்களுக்கு நீ ஊழியம் செய்யணும், அதுதான் கர்த்தரோட தரிசனம்னு சொல்லி சொன்னாங்கம்மா. உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ கேட்டல என்ன டேட் பண்ணணும்னு கேட்டல. இதாம்மா உன்னுடைய ஊழியம் அழைப்பு. போமா போ, படிச்சுட்டு வந்து எந்த இந்தியாவில் இந்த மாதிரி காரியங்களை பார்த்தியோ அதே இந்தியாவில் நீ ஊழியம் செய்யணுமா, ஊழியம் செய்யணும். எஸ் Jesus called me for that. இசப்பா என்ன அதுக்காக தான் அழைச்சிருச்சு. அதுக்காக தான் நான் அதிகமா நேசிச்சேன் எங்க அம்மாவை. ஜீசஸ் கூப்பிட்டுக்கிட்டாரு. ஆமா நான் I'm going to become a doctor. நான் படிக்க போறேன். ஐடா எஸ்கியூடர் தன்னோட அழைப்பை உணர்ந்த ஒரு தருணம். இந்த மாதிரி தாங்க ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு ஆத்துமாக்களை தேவன் இலக்க வைக்கிறார்னா, ஏசப்பா உங்களை வெட்கப்படுத்துறதுக்காக அல்ல, அதன் மூலமா ஒரு தெய்வீக திட்டத்தை உணர்த்துவதற்காக தான். அந்த திட்டத்தை உணர்ந்த ஐடாவுக்கு இப்பொழுது மெடிக்கல் மிஷனரி ஆக வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் ஏற்பட்டது. தன் தாயார் தகப்பனார்
அதை சொன்னப்போ அவங்களுக்கு புரியல. ஆனா ஏசப்பா ஒரு சில சம்பவங்கள் மூலமாக நீ மெடிக்கல் மிஷனரியா மாறணும் அப்படின்ற ஒரு நினைப்பை தேவன் மகளுக்கு உணர்த்தினார். அவள் மெடிக்கல் மிஷனரியாக மாறுவதற்காக இந்திய தேசத்திலிருந்து அமெரிக்க தேசத்திற்கு புறப்படுகிறார் ஐடா எஸ் ஸ்கூடர். இப்படி ஐடா எஸ் ஸ்கூடர் வெளிநாட்டுக்கு சென்று தன்னுடைய மெடிக்கல் மிஷனரி படிப்பை முடித்துவிட்டு வெற்றிகரமாக ஜான் கண்ட கனவு, சோஃபியா கண்ட கனவை இறுதியாக நிறைவேற்றிவிட்டார் ஐடா எஸ் ஸ்கூடர். Yes, you don't believe it now. She is a medical missionary who is going to do a lot of medical services in India. தேவன் ஐடாவை இறுதியாக ஒரு மெடிக்கல் மிஷனரியாக மருத்துவ ஊழியம் செய்வதற்காக அழைத்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவரை கைவிடவில்லை, மெடிக்கல் மிஷனரியாக மாற்றினார். ஆனா இதோட முடியல ஐடாவோட ஊழியம். ஐடாவுக்கு ஒரு தாகம் என்னன்னா, அப்பேற்பட்ட மெடிக்கல் டிஸ்பென்சரிய நம்ம இந்திய தேசத்துல நிறுவுவதற்காக அவங்க ஆலோசித்துக் கொண்டிருக்கிற வேலையில இதோ காட்சி 7. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரதர். நான் யாருன்னு பாக்குறீங்களா? நான் தாமா உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. உங்க அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு மெடிக்கல் மிஷனரி ஊழியத்தை இந்தியாவில் பண்ணாங்க. எத்தனை பேரோ ஜனங்களோட வாழ்க்கையை காப்பாத்தினாங்க. எத்தனை பேரோட உயிரை அவங்க உயிரே பணைய வச்சு நிறைய பேரை காப்பாத்திருக்காங்களம்மா. நான் கேள்விப்பட்டேன் நீயோ மெடிக்கல் டிஸ்பென்சரிக்காக இந்தியாவுக்கு போகிற அப்படின்னு கேள்விப்பட்டேம்மா. ஆமா பிரதர். ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை உனக்கு பண்ணலான்னு இருக்கிறாங்கம்மா. இதுல $10,000 இருக்குமா. அது உங்க மெடிக்கல் டிஸ்பென்சரி செலவுக்காக நீங்க வச்சுக்கோங்க. இன்னும் உங்க அம்மா அப்பா மாதிரியே இன்னும் அநேக உயிர்களை நீங்க காப்பாற்றணும். அதுதான்மா என்னுடைய ஆசை. மே காட் பிளஸ் யூமா. இயேசுப்பா உங்களோட இருக்கிறாருமா. எஸ், ஜீசஸ் என்னை எதுக்காக அழைச்சாரோ, மாம் என்ன சொல்லி உயிரை விட்டாங்களோ, நான் எதுக்காக இதெல்லாம் படிச்சணும். நான் இந்தியா போறேன், நான் தமிழ்நாடு போறேன். எஸ், நான் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன். நான் ஹாஸ்பிட்டல் கட்ட போறேன். நான் எல்லாருக்கும் இலவசமா மருத்துவ உதவி பண்ண போறேன். அந்த 2 உயிர் இல்ல இல்ல அவங்க வயித்துல இருந்த அந்த உயிரை சேர்த்து அந்த 4 உயிர் போன மாதிரி இன்னும் ஒரு உயிரை கூட நான் போக விட மாட்டேன். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஐடா மெடிக்கல் மிஷனரியாக தன்னுடைய பணியை துவக்க இந்திய தேசத்திற்கு புறப்பட்டார். ஐடா கண்ட கனவு நிறைவேறினது. ஜான் சோஃபியா எதற்காக ஜெபித்தார்களோ அந்த ஜெபம் நிறைவேறின நாள். ஆனா ஆங்கிலத்துல இப்படி ஒரு பழமொழி நம்ம எல்லாருமே வாசிச்சிருக்கோம். வாட் கம்ஸ் இன் இட் ஆக்சுவலி கோஸ் அவுட். லைஃப்ன்றது ஒரு டேர்னிங் பாயிண்ட். நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை கண்டிப்பா நம்ம அறுப்போம். அப்பேற்பட்ட ஐடா மெடிக்கல் மிஷனரியா தன்னோட மெடிக்கல் டிஸ்பென்சரியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவங்க இந்திய தேசத்துல இலவச மருத்துவம், கர்ப்பிணி பெண்களுக்கான மருத்துவம், நோயற்றவர்களுக்கான மருத்துவம் ஆரம்பித்த அந்த வேலையில வாழ்க்கை ஒரு அருமையான ஒரு நிகழ்வை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தின அருமையான ஒரு காட்சி. காட்சி 9. ஐடா as medical missionary doing a services in India. Thank you Jesus. மா, Glory to God. மா, மா, என் கால்ல அடிபட்டு இருக்குமா. ஐயா வாங்க உட்காருங்க ஐயா. ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, கொஞ்சம் வலி பொறுத்துக்கோங்க. ஏன் ஐயா? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஐயா. இந்த பெண்களுக்கு ஆண்கள், அதாவது பெண்களுக்கு ஆண்கள் பிரசவம் பார்க்கக்கூடாதுன்ன மாதிரி உங்களோட மதத்தில் ஆண்களுக்கு பெண்கள் பிரசவம் பார்க்கக்கூடாது, ஆண்களுக்கு பெண்கள் மருத்துவ உதவி செய்யக்கூடாதுன்னு எழுதலையா ஐயா?
மா நீங்க தான் துராம்மாவா? ஐயா, இதோ உங்க காலில் ரத்தம் வடியுதுல, இந்த ரத்தம் வலியுதுமா? ஒன்றும் இல்லை ஐயா, ஒன்றும் இல்லை, பொறுத்துக்கோங்க. இந்த வலியவே உங்களால் தாங்க முடியலையா ஐயா? பிரசவ வேதனையில் 2 உயிர் போராடி அன்னைக்கு ராத்திரி செத்துச்சு ஐயா. 2 உயிர் போயிருச்சு ஐயா. உயிரை விட என்னையா மற்றது பெருசு. இந்தாங்க ஐயா, நான் ஏதோ பேசிட்டேன், இந்த மாத்திரையை போடுங்க, வீட்டுக்கு கிளம்புங்க ஐயா. மா நீ இவ்வளோ அறிவோடும் அன்போடும் பேசுறீங்க, உனக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி தந்தது யாருமா? ஒரு நிமிஷம் ஐயா. ஐயா, நிறைய பேரோட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்காங்க. என்னோட வாழ்க்கையில நான் அதிகமாக நேசிச்ச எங்க அம்மாவை நான் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பேரோட சாவனை இந்த கண்ணால பார்த்திருக்கேன். எல்லா கேள்விகளுக்கும் இந்த புத்தகத்துல நான் நிறைய பதில பார்த்தேன் ஐயா. இத நீங்க படிங்க ஐயா. அம்மா, எனக்கு படிக்க தெரியாதும்மா. ஐயா, உங்க வீட்டு பக்கத்துல படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்க இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து படிக்க சொல்ல, இல்லைன்னா நீங்க இங்க வாங்க ஐயா, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. மா நீ நல்லா இருப்பம்மா. பாத்தீங்களா, காட்சி 3ல் நம்ம பார்த்த ஒரு விஷயம். ஐடா எஸ்கியூடர் தன்னோட மெடிக்கல் மிஷனரி படிக்க முடியாம அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்க முடியாம 1 இல்ல 2 இல்ல 4 ஆத்துமாக்களை இழந்த ஒரு தாக்கம், 4 ஆத்துமாக்களை இழந்த அந்த வேதனை ஐடா ஸ்கூடருக்குள்ள இருக்க நெருப்பை பற்ற வைத்தது. இன்னைக்கு எந்த வாய் அம்மா ஆண்கள் பெண்களுக்கு பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொன்னாரோ, அதே ஆண் இன்னைக்கு ஒரு பெண்ணுகிட்ட மருத்துவம் பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் ஐடாவோட சாம்பலை சிங்காரமாக மாற்றினார். என் தேவன் ஐடா வாழ்க்கையில ஏற்பட்ட அந்த ஒரு துயரமான சம்பவத்திற்கு நிகராக தேவன் ஆனந்த களிப்பை அந்த கிராமத்துக்கு தரும்படியாக தேவன் ஐடாவை தேவன் தெரிந்து கொண்டார். வாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம், அந்த ஐடா அப்படின்ற அந்த மிஷனரி என்னதான் இந்த இந்திய தேசத்திற்கு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த அருமையான வீடியோ மூலமா நம்ம பார்க்க போகிறோம். ஐடா எஸ்கியூடர் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கூடருக்கும் சோஃபியா ஸ்கூடருக்கும் பிறந்த ஒரு மகளா நம்ம பார்க்குறோம். இந்த ஐடா எஸ்கியூடர் நிஜ வாழ்க்கையில அமெரிக்காவில் அவங்க பூர்வீகம் இருந்தும் இந்திய தேசத்திற்கு அவங்க வந்து ஊழியத்தை செய்த ஒரு நபரா நம்ம பார்க்குறோம். தன் தகப்பனும் தன் தாயும் மெடிக்கல் மிஷனரிய ஃபீல்டில் இருந்தாலும் ஆனா அவங்களுக்கு ஊழியத்துல சற்றும் விருப்பம் இல்லை. இந்த நாடகத்தில் நீங்க பார்த்தபடி, ஆனால் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டபடியால் ஒரு சில சூழ்நிலைமையை அவரோட வாழ்க்கையில தேவன் அதை அனுப்பினார், அதை அனுபவிக்க வைத்தார். அனுபவிக்க வைத்த பிறகு சோஃபியா எஸ்கியூடரை மெடிக்கல் மிஷனரியாக இந்த இந்திய தேசத்திற்கு கொண்டு வந்தார். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிஎம்சி காலேஜ் வெள்ளூர், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். இன்னைக்கு நீங்க வெள்ளூர் போனீங்கன்னா ஒரு தெருவில் இருக்கிற வீடுகள்ல 10 தெரு இருக்குன்னா ஒரு தெருவில் அதுல 5 வீட்டுல நீங்க செவிலியர் ஊழியம் செய்யறவங்களை பார்க்கலாம், அதாவது நர்சஸ் நீங்க பார்க்கலாம். அதுக்கு யார் தெரியுமா? அன்னைக்கு பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்பாக போட்ட அந்த ஐடா எஸ் ஸ்கூடர் போட்ட விதை தான் இன்னைக்கு வேலூர்ல கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற ஒரு பெரிய மருத்துவ ஸ்தாபனத்தை நிறுவுவதற்கு ஒரு தூண்டுகோலா இருந்தது. நான் இந்த நாடகத்துக்கு முதல்ல சொன்னேன்ல,
கிறிஸ்தவங்கன்னா யாரு? மதம் மாத்த வந்த கும்பலா? கிறிஸ்தவங்கன்னா யாரு? அவங்களுக்கு ஃபாரின்ல இருந்து ஃபண்டு வருதுப்பா, அதை வச்சு ஊழியம் பண்றாங்கப்பா நினைக்கிறீங்களா? ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ அறியாம இந்த நாடகத்தை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நானும் ஒரு கிறிஸ்தவன் தாங்க, ஆனா எனக்கும் அந்த நினைப்பு தான் இருந்தது, நம்ம சபைக்கு போகணுமா, நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கணுமான்னு. ஆனா இப்பேற்பட்ட ஒரு மிஷனரிகளோட வாழ்க்கையில பார்க்கறப்பதான் எனக்கே தெரியுது, கிறிஸ்தவம் என்பது மதம் மாற்ற வந்தவர்கள் அல்ல, நம் மனம் மாற்ற வந்தவர்கள், சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் விட்டவர்கள். இந்த ஐடா எஸ்கியூடரோட வாழ்க்கையை நம்ம அப்படியே படிச்சோம்னா, அவங்க அந்த ஊழியம் பண்ண அந்த இந்திய தேசத்துல அவங்க 5000க்கும் மேற்பட்ட உடல்நலம் குன்றியவர்களுக்கு ஊழியம் செய்தாங்க. 18 டாக்டர்களை உருவாக்கி இருக்காங்க. 14 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க மெடிக்கல் ஸ்டடீஸ்க்கான அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணி அந்த வேலூர்லயே ஒரு கலக்குனாங்க. இன்னைக்கு பைபிளை பார்க்குறப்போ, ஏசப்பாவை பார்க்குறப்போ, இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் சர்ச்சுக்கு போகிறப்போ உங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி ஞாபகம் வரக்கூடாது. இந்தியா தேசத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்கள் பார்க்குறப்போ, ஒரு கல்வி நிலையங்களை பார்க்குறப்போ, ஒரு காலேஜை பார்க்குறப்போ, எந்த மதமும் கொடுக்காத ஒரு விஷயத்தை கொடுத்தது தாங்க இந்த கிறிஸ்தவம். அப்பேற்பட்ட ஆண்டவரை பறைசாற்றுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திற்கு வந்து மிஷனரி ஊழியம் பண்ண வேறு சில மிஷனரிகளை குறித்தும், இந்திய தேசத்துல அவர்கள் சாதியத்துக்காகவும் மதத்திற்காகவும் ஒழிய பண்ணின ஒரு சில காரியங்களை குறித்தும் இந்த வீடியோ மூலமாக நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். Again I repeat, my dear brothers and sisters whoever are seated here, Christianity is not a religion, it's a relationship. மிஷனரிகள் மட்டும் இல்லாட்டினா இந்தியா இடுகாடாக, அதாவது சுடுகாடாக இருந்திருக்கும் அப்படின்னு கூறியவர் தந்தை பெரியார். ஏன்னா இந்தியாவில் மிஷனரிகள் சாதிச்சது ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க, அது எக்கச்சக்கமான சாதனைகள் இருக்குதுங்க. பென்னி குயிக் அப்படின்ற மிஷனரி முல்லை பெரியார் அணைய கட்டினாருங்க. சிடி ஸ்டட் போன்ற மிஷனரிகள் தேயிலை செடிகளை கொண்டு வந்து தேயிலை தோட்டங்களை உருவாக்குனாங்க. மிஷனரி கிரகாம் ஸ்டைன்ஸ் யாருமே தொடாத குஷ்டரோகிகளை தொட்டு பராமரிச்சாருங்க. ராபர்ட் டி நோப்லி, வீரமாமுனிவர், பீட்டர் பர்சிவல், கலெக்டர் எல்லிஸ் துரை, ஜியு போப் ஐயர், ஜோகன் பிலிப், சீகன் பால்க், இவங்க எல்லாம் தமிழ் மொழியோட பாதுகாப்புக்காகவும் அதனோட பெருமையை உலகறிய செய்யவும் அரும்பாடுபட்டு இருக்கிறாங்க. மிஷனரி ராணியஸ் சிறை கைதிகளுக்குன்னு நல்வாழ்க்கையை உருவாக்குனாருங்க. 100க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தென்னாட்டில் உருவாக்குனாருங்க. மிஷனரி ராணியஸ் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் உருவாக்குனாருங்க. மிஷனரி ரிங்கல் தோப்பே பெண்கள் மாராப்பு சேலை அணிய இருந்த தடையை நீக்கிறதுக்காக அரும்பாடுபட்டாருங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர வழிவகை செய்தாருங்க மிஷனரி ரிங்கல் தோஃபே. அடுத்ததா மிஷனரி வில்லியம் கேரி சதி என்னும் உடன்கட்டை ஏறும் கொடிய பழக்கத்தை ஒழிக்க பாடுபட்டாருங்க. பெண் மருத்துவ கல்விக்கு வித்திட்டு மருத்துவமனையை உருவாக்கியவர் தான் மிஷனரி ஐடா ஸ்கைடர் அம்மையார். ஓலை சுவடுகள்ல தவழ்ந்த தமிழ அச்சில ஏத்தி புத்தகங்களை அச்சடிக்க உதவியவர் தான் சீகன் பால் அப்படின்ற மிஷனரி. தரங்கம்பாடியில இவர் தான் பெண்களுக்கான முதல் தமிழ் பள்ளியை உருவாக்குனாருங்க. சிவகாசியில வெடிமருந்து ஆலைகளை உருவாக்கி உலக அளவுல பிரபலமாக காரணமானவர் மிஷனரி ராக்லாண்ட் தான். எடித் மேரி பிரவுன் அப்படின்ற மிஷனரி வட இந்தியாவில் மருத்துவ சேவை ஆற்றியதோடு பெண்கள் மருத்துவ கல்வி கற்கவும் மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிச்சாருங்க. பிரான்சிஸ் சேவியர் ஐயா கடற்கரை ஓரங்கள்ல சென்று மீனவ மக்கள் நல்வாழ்வுக்குன்னு பாடுபட்டாருங்க. ஏமி கர்மைக்கல் அப்படின்ற மிஷனரி சிறு வயதிலேயே பெண் பிள்ளைங்களை இந்து கோயில்கள்ல தேவதாசி அப்படின்ற இழிவான பணிக்கு கொண்டு சென்று விடுகிற மூட பழக்கத்தை எதிர்த்து அதை தடை செய்ய அரும்பாடுபட்டாருங்க. பெண் பிள்ளைங்களை எடுத்து வளர்த்தாருங்க. அநாத பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் தந்து ஆதரிச்சாருங்க. லண்டன் மிஷன் சொசைட்டி மூலம் கொண்டு வரப்பட்ட உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, கேரட்டு இதெல்லாமே நீலகிரி பகுதியில் விளைவிக்கப்பட்டன. விவசாயம் அங்க செழிச்சுச்சுங்க. மக்களோட வாழ்வாதாரமும் அதனோட சேர்ந்து உயர்ந்துச்சுங்க. ஈவ்லின் பிராண்ட் அம்மையார் அப்படின்ற மிஷனரி மூலமாக சேலம் கொல்லிமலை பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் நல்வாழ்வு அடைஞ்சாங்க. ரச்சன்ய சேனை, அதாவது சால்வேஷன் ஆர்மி அப்படின்ற மிஷனரி ஊழியங்கள் மூலமாக ஏழை மக்களுக்கு உணவும் உடையும் கிடைச்சிச்சுங்க. ஜான் டி பிரிட்டோ அப்படின்ற மிஷனரியோட கடுமையான மிஷனரி பணியின் மூலமாக ராமநாதபுரத்துல திருட்டு தொழில குலத்தொழிலாக செய்கிற மக்கள் எத்தனையோ பேரு நல்ல பாதையில கடந்து வந்தாங்க. ஆர்த்தர் மர்காஷியஸ் அப்படின்றவரு மருத்துவமனைகளை கட்டி ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சையை அளிச்சாருங்க. பெண்களுக்கான ஆசிரிய பள்ளியை ஆரம்பிச்சாருங்க. விதவை பெண்களின் மறுமலர்ச்சிக்காக போராடினாருங்க. இது மட்டும் இல்லாம
நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அன்னை தெரசா அன்பின் பணியாளர் சபை ஒன்றை நிறுவி குழந்தைகள், பெண்கள், அனாதைகள், நோயாளிகள், முதியோர்கள், சமுதாயத்துல பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாருங்க. இன்னும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறாருங்க. மிஷினரிகள் வந்ததால தான் ஆங்கில கல்வி நிறுவனங்கள் உருவாச்சு. விஞ்ஞான கருவிகளும், தொலைத்தொடர்பு கருவிகளும், நவீன வாகனங்களும், மருத்துவ உபகரணங்களும், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒழுக்கமும், நாகரிகமும், உயர்கல்வியும் கிடைச்சிச்சுங்க. கொடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்க முக்கியமான காரணம் கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். கொடுக்கப்பட்ட மக்களுக்கு பஞ்சமி நலம் கிடைக்க காரணமானவங்க இந்த கிறிஸ்தவ மிஷினரிகள் தான். இன்னைக்கும் பட்டியலினத்தவர் அப்படின்னு அழைக்கப்படுகிற சமுதாயத்தால ஒடுக்கப்பட்ட ஒருத்தவங்க மேல் சாதி பிராமணனோட சரிக்கு சமமா உட்கார வச்சதுக்கு காரணம் யாரு? கிறிஸ்தவ மிஷினரிகள். பெண்கள் மார்பை மறைக்க வரி கட்டணும், அதை எதிர்த்து ஒழிக்க பாடுபட்டது யாரு? கிறிஸ்தவ மிஷினரிகள். பெண் குழந்தைங்க தேவதாசியா பிராமணர்களுக்கும் மேல் சாதி காரணங்களுக்கும் உடல் மூலமா சேவை செய்யணும், நடனம் மூலமா உற்சாகப்படுத்தணும், இதை எதிர்த்து இதை ஒழிக்க பாடுபட்டது யாரு? கிறிஸ்தவ மிஷினரிகள். விதவை திருமணம், சாதி மறுப்பு திருமணம், பெண்கள் கல்வி, சதி ஒழிப்பு, சமத்துவம், சமதர்மம், இதை எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்து நம்மளை வாழ வச்சது யாரு? நம்ம கிறிஸ்தவ மிஷினரிகள் தாங்க. இன்னைக்கும் இந்தியா தொழில்துறையிலையும் சரி, கல்வித்துறையிலையும் சரி, வளர்ந்த நாடுகளோட பட்டியலில் வருவதற்கு மிஷினரிகளோட கண்ணீரும், அன்பின் வார்த்தைகளும், கடுமையான உழைப்பும், மேலான தியாகமும், இயேசுவோட அன்புனால நிறைஞ்ச கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய சேவை மட்டும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா இன்னைக்கும் இடுகாடாக தான் இருந்திருக்கும்.